ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிங்கார சென்னையில் இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது ரெனோ டஸ்டரோடைய லான்ச் வந்திருக்கோங்க. ஸோ புதுசாக ரெனோ டஸ்டர் ரீபார்ன் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெனோ டஸ்டரோடைய ப்ரைஸ் எல்லாம் இன்னும் வெளிவரல. பட் என்ஜின் ஸ்பெக்ஸ் என்னென்ன இருக்க போகுது, என்னென்ன எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி பல ஹைலைட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ஜின் ஸ்பெக்ஸ் பேசிடலாம். ஸோ இந்த புது ரெனோ டஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான என்ஜின் ஆப்ஷன்ஸோட கிடைக்குதுங்க. பட்ஜெட் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜினோட வரப்போகுது. ரெனோ கைகரோடைய அதே சேம் என்ஜின், அது டர்போ 100 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அந்த என்ஜினுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக டர்போ 160 அப்படின்னு ஒரு என்ஜின் கொடுக்குறாங்க. அது வந்து 1.3 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின். அது வந்து கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜின். 163 PS மேக்ஸிமம் பவரும் 280 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். புதுசாக ஒரு 6 ஸ்பீட் டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் வெட் கிளச் டெக்னாலஜியோட வரக்கூடிய ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க. அது போக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சரியான சர்ப்ரைஸ் இதுதாங்க. 1.8 லிட்டர் ஹைபிரிட் பவர் ட்ரெயின் கொடுக்குறாங்க 4 சிலிண்டர் என்ஜினோட. அதுவும் 80% EVல தான் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இது ஒரு ஹைலைட்டான என்ஜினாக இருக்குது இந்த புது ரெனோ டஸ்டருக்கு. ஸோ ஹைபிரிடுக்கு மெயினான ஒரு காம்படிட்டர் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ரெனோ டஸ்டரோடைய ஃபார்மில். டீசல் சேட்லி கிடையாது, பட் இருந்தாலும் அந்த டீசலோட எக்கனாமி ஹைபிரிட்ல சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸிங்கும் அக்ரெசிவாக இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வண்டியை வந்து டீட்டெயிலாக வாக் அரவுண்ட் பண்ணிடலாம். நம்ம இது ஒரு பிரீஃபான வாக் அரவுண்டாக இருக்க போகுது. டீட்டெயில் ரிவ்யூ கூடிய விரைவில் உங்களுக்கு நான் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் கார்ஸோடைய நியூஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம சங்கியாக சூப்பராக இருக்குங்க. பார்த்தாலே இது ஒரு டஸ்டர் அப்படின்னு ஐகானிக்காக தெரியுது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரெனோ அப்படிங்கிற லோகோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்கேன்னு தேடுவீங்க. ரெனோ லோகோவே இல்லை. ஓகே, அதுக்கு பதிலாக ஒன்லி டஸ்டர் அப்படின்னு ஐகானிக்கான அந்த பிராண்ட் பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்டாக லைட்டும் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ LED ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் LED DRLs இருக்குது. கிளாம்ஷெல் பானட் ஓப்பன் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ரைட், அண்ட் இந்த கிரில்லையே 360 கேமராக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களால் பார்க்க முடியும். கீழே உங்களுக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது அண்ட் ஃபாக் லேம்ப்ஸும் எல்இடியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரில்லையும் நீங்கள் பார்க்கலாம் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. ஃபுல்லி அந்த ப்ராப்பரான புல் பார் லைக் டிசைன் எலிமெண்ட் வந்து செம சங்கியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பானட்டோடைய லுக் நீங்கள் பார்க்கலாம். அந்த மஸ்குலர் லைன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். செம ஐகானிக்காக சூப்பராக இருக்குது. ஆல்ரைட், அண்ட் பானட்டை பொறுத்தவரை இன்னொரு ஹைலைட் என்னன்னு சொல்லிட்டுங்களா, இதில் உங்களுக்கு ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் வருது. ஓகே, கியா செல்டாஸில் தான் இந்த செக்மெண்ட்டில் ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் வரும். அண்ட் அதுக்கு அடுத்தது இப்போ டஸ்டருக்கு ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருக்காங்க பானட்டை பொறுத்தவரை. இதுதான் அந்த டர்போ 160 PS மேக்ஸிமம் பவர் தரக்கூடிய என்ஜின். இது 4 சிலிண்டர் என்ஜின் இது. அண்ட் டார்க்னு பார்த்தீங்கன்னா 280 நியூட்டன் மீட்டர்ஸ் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த என்ஜின். ஸோ ஓட்டுறதுக்கு இதுதான் மெயினான ஹைலைட்டாக இருக்க போகுது. பார்க்கலாம். இதை தவிர ஹைப்ரிடும் இருக்குது, பட் அது வந்து மெயின்லி எக்கனாமிக் ஃபோக்கஸாக தான் இருக்க போகுது. எனிவே, என்ஜின் ஸ்பெக்ஸ் எல்லாம் நான் வந்து ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ எப்படி இருக்குங்கிறத நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். ஆல்ரைட், தென் அதுக்கு அடுத்தது சைடு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ஓவரால் அந்த ப்ரொஃபைல் நீட்டாக இருக்குது. வீல்ஸ் அப்படின்னு கவனிச்சிங்கன்னு வைங்களேன், பழைய டஸ்டரில் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 17 இன்ச் வீல்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ 18 இன்ச் அலாய் வீல்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சில கார்ஸில் டியூவல் டோன் ஃபினிஷில் வருது. ஆனால் சில வேரியன்ட்ஸில் டியூவல் டோன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, ஸ்டைலிஷாக இருக்குது. ஓகே, டயர் சைஸ் நீங்கள் பார்க்கலாம். 225/55 or 18 லோ ப்ரொஃபைல் டயர்ஸாக கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் வருது. கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக வருது அலாங் வித் ABS அண்ட் EBD. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம், இங்கே சைட்லேயும் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. காரணம் இதில் 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எடாஸ் இருக்குது. ஸோ எடாஸ்க்கான விஷயங்கள் நீங்கள் மேலே பார்க்கலாம். அதுக்கான கேமரா அண்ட் சென்சர்ஸ் இந்த வண்டியில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமும் வருது எடாஸ் பொறுத்த வரை. ஓவரால் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் ரெனோ டஸ்டரோடைய ப்ரொஃபைல். பழைய டஸ்டர் இதே ப்ரொஃபைலில் இதே மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து லைன்ஸ் அந்த ஓவரால் டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக, இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ணிட்டாங்க. டிப்பிக்கலாக உங்களுக்கு ஆல்ரவுண்ட் பாடி கிளாடிங் நல்லா சாலிடாக சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்பைரிஷாக இருக்குது. ரியர்லேயும் டிஸ்க் பிரேக்ஸ் உங்களால் குறிப்பாக பார்க்க முடியும். அது ஒரு ஹைலைட். அண்ட் பின்னாடி இருக்கிற வீல் ஆர்ஸ்லையுமே இங்கே நீங்கள் பார்க்கலாம் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் ரவுண்ட் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ORVMs, ஃபுல்லி கிளாசி பிளாக் ORVMs இருக்குது. இதில் 360 கேமராஸ்க்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐகானிக் அப்படின்னு இங்கே ஒரு பிளேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐகானிக்குங்கிறது வேரியண்ட்டோடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணுறாங்க. ஓகே, அதுபோக டோர் ஹேண்டில்ஸ் பழைய டஸ்டரில் ஃப்ளாப் டைப் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ ப்ராப்பர்லி கிராப் டைப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைப் டோர் ஹேண்டில்ஸ், இது ஒரு அப்கிரேட். அண்ட் ஃபுல்லி எல்லோ, இந்த எலுமிச்சம்பழ கலரில் ஹைலைட் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஐகானிக் அப்படிங்கிற வேரியண்ட் பேர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே C பில்லரில் வருது.
ஓகே, இது வரைக்கும் டஸ்டரில் அந்த மாதிரி வந்தது இல்லை. இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டிசைன் அப்பீல். பட் இந்த ஹேண்டில்ஸ் வந்து சாலிடாக இருக்குது, ஃப்ளிம்ஸியாக தெரியல, கொஞ்சம் நல்லா சாலிடான ஃபீல் தான் கொடுக்குது. ஒரு நைஸான லுக். ஓகே, அது போக டியூவல் டோன் வந்து நீங்கள் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ரூஃபை பொறுத்தவரை பிளாக் கலர் ரூஃப் பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பேனோராமிக் சன் ரூஃப். டஸ்டருக்கு புதுசு. ஃபாரினில் டஸ்டருக்கு இருக்கும், பட் இந்தியாவில் டஸ்டர் அப்படிங்கிற பிராண்டுக்கு இந்த பனோராமிக் சன் ரூஃப் புதுசாக இருக்குது. மிட் வேரியண்ட்லேருந்தே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, அண்ட் ஆஸ் யூஷுவல் டஸ்டர் லோகோ ரூஃப் ரெயிலில் வருது. இது வந்து ப்ராப்பர் மெட்டல் ரூஃப் ரெயில்ஸ், பெருசாகவும் கொடுத்துருக்காங்க, தாராளமாக லோடு தாங்கும். ஸோ லோட் பேரிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஷார்ப் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க பின்னாடி. அண்ட் ரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் இருக்குது. ஓகே, ஃபுல்லி அந்த கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப் லுக் வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. சில ஆங்கிள்ஸில் Volkswagen டைகூன் ஞாபகம் வரும், ஏன்னா ஆல்மோஸ்ட் அதே மாதிரி யூரோப்பியனோட லுக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர், வாஷர், டிஃபாகர் நம்ம வந்து மிட் வேரியண்ட்லேருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பின்னாடி ரிவர்ஸ் கேமரா எங்கே இருக்குது? ஓகே, இங்கே இருக்குது. நம்பர் பிளேட் ஹவுசிங்கில் இங்கே கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் ஆஸ் யூஷுவல் கிடைக்குது. டர்போ என்ன என்ஜின் இருக்குது அப்படிங்கிறது இங்கே இந்த பிராண்டிங்கில் நீங்கள் பார்க்கலாங்க. டர்போ 116 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 160 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் வண்டி. ஆல்ரைட், ஸோ இதெல்லாம் இங்கே வண்டியோடைய எக்ஸ்டீரியர் ஹைலைட்ஸாக இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்குது. எல்லா ஆங்கிள்ஸ்லையுமே ஒரு மாதிரி அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். பர்டிகுலர்லி இந்த பச்சை கலரில் செம்மையாக இருக்குங்க. ஓகே, இப்போ அடுத்து கேபின் பார்க்கலாமா? ஓகே, இப்போ கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ முன்னை விட இந்த டோர் ஹேண்ட்ஸோட டிசைன் மாதிரி இருக்குது. நாட் ஒன்லி தட், பில்டு குவாலிட்டியும் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டோரே நல்ல வெயிட்டாக இருக்குங்க. சவுண்ட் நீங்கள் கேட்கலாம், செம்ம சாலிடாக இருக்குது. ஆல்ரைட், அதுக்கு அடுத்தபடியாக கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் உங்களுக்கு லெதரட் அப்போல்சரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி க்ரீன், சேஜ் க்ரீன் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் நீட்டாக இருக்குது. நாட் ஓன்லி தட், டஸ்டருக்கு புது ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு புது ஹைலைட். அண்ட் வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ், 2 ஃப்ரண்ட் சீட்ஸுமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனோட கிடைக்குது. அதுவும் ஒரு சூப்பரான ஹைலைட்டாக இருக்குது. ஆல்ரைட், யா, உள்ளே உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட், இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லி ஸ்க்ரீன்ஸ். அதாவது ஒரு டஸ்டர், நம்ம பழைய டஸ்டர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை தயவுசெய்து மறந்துடுங்க. இந்த புது டஸ்டர் கம்ப்ளீட்லி என்டையர்லி நியூவாக இருக்குது. ஏன்னா அத்தனை புது ஃபீச்சர்ஸ், அத்தனை பெரிய ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம், இந்த ஸ்டியரிங் வீலே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்டியரிங் வீல் இது வந்து சர்க்கிள் ஸ்டியரிங் வீலே இல்லை, ஸ்கொயர் ஸ்டியரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. இதில் ஏராளமான பட்டன்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு காரணம் இதில் அடாஸ் இருக்குது. ஓகே, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்டர், கூடவே பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் கிடைக்குது. அது ஒரு சூப்பரான பாயிண்ட். அதுபோக இந்த ஸ்டியரிங் வீலுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ பழைய டஸ்டரில் இது இல்லை, இப்போ இது வந்தாச்சுங்க. சூப்பரான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இதனுடைய ஆக்சுவல் ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எங்கே இருக்குது ஸ்டியரிங்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இங்கே பின்னாடி இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் டிப்பிக்கல் ரெனோ ஃபேஷனில் ஸ்டியரிங் மவுண்டட் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஸ்டியரிங்க்கு பின்னாடி இருக்குது. ஸோ சோர்ஸ் சேஞ்சிங், அதாவது நீங்கள் இங்கே பட்டன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். இதுவும் பட்டன்ஸு. அண்ட் இதுக்கு பின்னாடி இங்கே ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதுதான் வால்யூம் கண்ட்ரோல். ஓகே, இது மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அதை தவிர வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸு, இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங், அந்த மாதிரி ஹைலைட்டான நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் டச் லெதரட் அப்போல்சரி இங்கே டோருக்குமே வந்து பொருந்தும். கூடவே இந்த மாதிரி ஒரு yellowish க்ரீன் கலர், இந்த எலுமிச்சம்பழ கலரில் இந்த ஸ்டிச் லைன்ஸ் இல்லாமல் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. 4 விண்டோக்குமே 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஓகே, ஸோ வண்டியை ஆக்சுவலி கீ இல்லை உள்ள. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 விண்டோவுக்கும் ஆட்டோன்னு போட்டிருக்காங்க. 4 விண்டோக்குமே ஆட்டோ 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்தாச்சு. ஆம்ரெஸ்ட் ஏரியா சூப்பராக சாஃப்டாக செமையாக கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஹேண்டில் வந்து நம்ம ஏற்கனவே நிசான் மேக்னைட்டில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம், அதே விஷயத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவே குவாலிட்டி சாலிடாக நல்லாவே இருக்குது. இங்கே கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் மாதிரி ஒரு ஹைலைட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்டீரியரில். அண்ட் டேஷ்போர்ட்லேயுமே நிறைய லேயர்டு தீம்ஸ் கொடுத்துருக்காங்க சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸோட. இங்கேயும் கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் இருக்குது. ஆனால் ஒரு வகையில் இந்த ஏசி வென்ட்ஸோட டிசைன்லாம் பார்க்கும்போது ப்ராப்பர் யூரோப்பியன் Volkswagen கார் ஞாபகம் வரும். நிறைய விஷயங்கள் ஹை குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டோடைய ஃபுல் அகலத்துக்குமே இந்த சாஃப்ட் டச் லெதரட் இந்த இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்திருக்குங்க. அது ஃபுல்லாகவே ஃப்ளோ ஆகுது. டோர்லேருந்து ஆரம்பித்து இந்த டோர் வரைக்கும் அந்தளவுக்கு ஃப்ளோ ஆகுது. அங்கே டஸ்டரோடைய பிராண்டிங் உங்களால் தனியாக பார்க்க முடியும். அழகாக இருக்குது கார்பன் ஃபைபர் அண்ட் மெட்டாலிக் ஃபினிஷ். ஓகே, அண்ட் டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். வாவ், டஸ்டரில் டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளீன் ஏர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் ஏர் பியூரிஃபைங் சிஸ்டம் இதில் இருக்குது. ஓகே, இப்போ வண்டியை ஆன் பண்ணுறதுக்கு ஸ்டார்டர் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஓகே, ஸோ இந்த பெரிய சைஸ் 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து நீட்டாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடய மர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செம கிறிஸ்பாக சூப்பர் கிளியராக இருக்குங்க. இதில் ஏராளமான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இன்னைக்கு பரவாயில்ல, ஆக்டிவேட் ஆகுது. வரைக்கும் பேட்டரி பேக்கப் மோடில் இருக்குது. அப்படியும் சில ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஈகோ அப்படின்னு காட்டுது. வேற என்ன இருக்குது, டிஸ்டன்ஸ், ட்ரிப் மீட்டர்ஸ், ஈகோ மானிட்டர். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ரெனோவில் நான் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் பார்த்ததே இல்லை. இதுலேயும் ஏராளமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இதிலே இன்டிகிரேட்டடாக கூகுள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே நீங்கள் வேணால் பேர் பண்ணிக்கலாம் வயர்லெஸ். ஆனால் அது இல்லாமலும் உள்ளே இன்டிகிரேட்டடாக கூகுள் கொடுத்துருக்காங்க. ஸோ மேப்ஸ் அது இது எல்லாமே நீங்களே பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கிளாரிட்டி பரவாயில்லையாக இருக்குது. மல்டிபிள் ஆங்கிள்ஸில் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கிங்க்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். பிளைண்ட் வியூ மானிட்டர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதில் டிரைவ் ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு அவசியம் கொண்டு வரேன். இது ஒரு ப்ரீஃபான ரிவ்யூ தான். டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. அது வந்து இந்த ஸ்க்ரீன் மூலமாகவும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு சிங்க் மோடும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வசதியாக இருக்குது. நல்ல ஒரு பெட்டரான ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமாக இருக்குது ரெனோ ரீதியாக. அண்ட் இது ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. ஓகே, ஹெட்லாம்ப் ஸ்டாக்ஸுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் குவாலிட்டியாக இருக்குது. ஆட்டோ வைப்பர்ஸும் இருக்குது, பரவாயில்ல, அதுவும் வந்து சர்ப்ரைசிங். அதுபோக டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஓரளவுக்கு லைட்டிங்கில் பார்க்க முடியும். 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், 2 சி டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. இது வந்து செலக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்விட்ச் பேஸ்டாக ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு ஹைலைட். அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க் மோடுங்க. ஓகே, டிரான்ஸ்மிஷன்லேயே நார்மலாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பி வந்து கொடுத்துருப்பாங்க, பி பட்டன். ஆனால் இல்லை, அது இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி நிறுத்தும் போது நீங்கள் பார்க்கிங் போட்டு தான் இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்கான ஹேண்ட் பிரேக் எங்கேன்னு கேட்பீங்க. அது வந்து இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன், அது ஒரு ஹைலைட். அண்ட் இது பவர்ட் டெயில் கேட்டுக்கு இங்கேயும் ஒரு ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், ரெனோ டஸ்டரில் பவர்டு ஸ்மார்ட் டெயில் கேட் வந்தாச்சு. ஸோ அது வந்து டாப் வேரியன்ட்ஸ் மட்டும் வரும். அதுவும் ஒரு ஹைலைட். அது போக இங்கே உங்களுக்கு மீதி இந்த என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்பு, ஹெட்லாம்ப் லெவலர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் இது வந்து 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமராக்கான பட்டன். ஓகே, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வர்டில் கூட 360 நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சென்டர் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லைடிங் லிட்டோட வருது. நீட்டான ஒரு டிசைன். உள்ள தாராளமாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இது நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம் ஹவெவர் யூ வாண்ட். கீ, ஸ்மார்ட் கீ இப்படி தான் இருக்குது. இது ரெகுலராக ரெனோவில் வர அதே சேம் ஸ்மார்ட் கீ, கார்டு டைப் கீ, தெரிஞ்ச விஷயம். இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த கன்சோல் கப் ஹோல்டர்ஸாக, பாட்டில் ஹோல்டர்ஸாக எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆம்ரெஸ்ட் நல்ல சூப்பரான லெதர் குவாலிட்டி. உள்ள நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இட் இஸ் டீசென்ட். நிறையாவே இருக்குங்க. என் கையை ஃபுல்லாக உள்ளே போகுது, அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆல்ரைட், ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் ஃப்ரேம்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. கைகளில் பார்த்த அதே சேம் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் அழகாக சூப்பராக இருக்குது. பேனோராமிக் சன்ரூஃப். ரெனோ டஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேனோராமிக் சன்ரூஃப் வந்திருக்கு. பெரிய சைஸ் சன்ரூஃப், அது ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்குது. அண்ட் ஆல் எல்இடி கேபின் லேம்ப்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, வண்டியில் பேட்டரி டவுனாக இருக்குது, பட் ஆல் எல்இடி கேபின் லேம்ப்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் சன்ரூஃப்கான கண்ட்ரோல், சன் ஷேடுக்கான கண்ட்ரோல் ரெண்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே சன் வைசரில் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் லைட்டிங்கும் இருக்குது. அண்ட் வைசர் இதுவும் கொடுத்துருக்காங்க, ஒரு மிரர் கவர். ஆல்ரைட், ஸோ இதெல்லாம் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட் ஃபீச்சர்ஸ் சூப்பராக இருக்குது. பவர்டு அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் மட்டும் இல்லை, கோ டிரைவர் சீட்டுமே பவர் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, லம்பார் அட்ஜஸ்ட்டுக்கு தனியாக இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு ரோட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதையே நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ரோட்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். லம்பார் அட்ஜஸ்ட்டுக்கு ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்குமே அது வருது. அதுவும் ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ரெனோ டஸ்டருடைய கேபின் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி க்ளவ் பாக்ஸ். ஓகே, க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. பட் சேட்லி ஃபியூசிங் இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டையில் இருக்குது. ஓவரால் ஸ்பேஸ் இந்த அளவுக்கு தான் யூசபிள் ஸ்பேஸ் இருக்குது. ஸ்டில் இட் இஸ் ஆல் ரைட். ஓகே, ரைட், இப்போ வாங்க நம்ம வந்து பேக் சீட் போய் பார்க்கலாமா? ஓகே, ஸோ இந்த சி பில்லர் மவுண்டட் டோர் ஹேண்டில் வந்து ஆக்சுவலி கன்வீனியன்ட்டாகவே இருக்குது. ஐலைன் ஆஃப் சைட்டுக்கு நீட்டாக கிடைக்குது. டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குங்க. பழைய டஸ்ட்டை விட கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லலாம். சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லெதரட் அப்போல்சரி. ஓகே, ஃபுல்லி பியூட்டிஃபுல்லான லெதரட் அப்போல்சரி, நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் டோரோடைய சவுண்ட் கேட்கலாமா? வாவ், அந்த யூரோப்பியனோடைய ஃபீல் நல்லாவே இருக்குது. ஆம்ரெஸ்ட் ஒன்று நீட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபோன் ஹோல்டரும் ஒன்று இருக்குது, 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. தை சப்போர்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ
ஓகேவாக இருக்குது, நாட் த பெஸ்ட். கொஞ்சம் என்னுடைய கால் இன்னும் கொஞ்சம் வெளியே தான் இருக்குது. என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருப்பாங்க. ஆனால் ஹைட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தை சப்போர்ட் ஓகேவாக இருக்கும், அடிக்குவேட்டாக இருக்கும். ஓகே, லெக் ரூம் நீரும் பிரச்சனை இல்லை. டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி எனக்கு லெக் ரூம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் மோரல்லஸ் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ லெக் ரூம் பரவாயில்லையே இருக்குது. ஹெட் ரூம் பிரச்சனையே இல்லைங்க, ஹெட் ரூம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நல்லாவே ஒரு 3 இன்ச்சுக்கு கிட்டே எனக்கு வந்து தலைக்கு மேலே ஸ்பேஸ் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. இந்த ரியர் சீட்டுக்கு ரிக்ளைன் அட்ஜஸ்ட் இருக்கான்னு கேட்குறீங்க இல்லையா? இல்லை, ரிக்ளைன் அட்ஜஸ்ட் கிடையாது, ஒரே ஒரு ஃபிக்ஸட் பொசிஷன் மட்டும்தான். பட் இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஓரளவுக்கு நல்லா அப்படியே உட்காந்துட்டு நீட்டாக ட்ராவல் பண்ணலாம். கம்ஃபர்டபுளான பொசிஷனாக தான் இருக்குது. சென்டர் பேசஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஓகேவாக இருக்கும். காரணம் இந்த டனல் இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. டிப்பிக்கலாக ஒரு யூரோப்பியன் கார் மாதிரி இந்த டனல் கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் உட்காரவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்கார மாதிரி தான் இருக்கும். சன்ரூஃப் நல்லா பெருசாக இருக்குது. இன்ஃபேக்ட் நல்லா ஃபுல்லாக இவ்வளோ தூரம் பெருசாக பின்னாடியே வருது. நிறைய லைட்டிங் உள்ள வருது, அது வந்து பிரச்சனையே இல்லை. 6 ஏர்பேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ சைட்லையுமே ஃபுல் ஏர்பேக்ஸ் உங்களுக்கு வந்து நீட்டாக கிடைக்குது. முன்ன விட மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. 2 ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே வரும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் இப்போதைக்கு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஓகே. கூடவே 2 சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதை தவிர கீழே இங்கேயும் ஒரு சின்ன ஒரு என்னமோ ஒன்று இருக்குது. இது சார்ஜர் இல்லை, பட் மேபி ஆக்சஸ் பேனலாக கூட இருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. ஆம்ரெஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. டோரோடைய ஆம்ரெஸ்ட்டில் சாஃப்டாக இருக்குது. இங்கேயுமே லெதரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர இடங்கள் நல்லாவே குவாலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஹேண்டில் எங்கேயோ பார்த்துருக்கோம், நிசான் மேக்னெட்டில் பார்த்துருக்கோம். ஸோ அதே சேம் டோர் ஹேண்டில் தான் இந்த வண்டிக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இது பிளாஸ்டிக் தான், மெட்டல் கிடையாது. ஆனால் ஓவரால் பிளாஸ்டிக் குவாலிட்டி ஃபார் பெட்டர், நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டோரோடைய வெயிட்டும் செம்ம இம்ப்ரூவ்டாக இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கர்ஸும் இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஆனால் பின்னாடி ட்வீட்டர் எங்கேயுமே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 ஸ்பீக்கர் செட்டப் தான் இந்த ரெனோ டஸ்டருக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பவர் விண்டோ பட்டன் ஆட்டோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ரியர் விண்டோக்குமே ஆட்டோ 1 டச் டவுன் அண்ட் அப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணி பார்க்கலாமா? எனிவே பவர் ஆன் பண்ணல. ஸோ ஆட்டோ 1 டச் டவுன் அண்ட் அப் ரெண்டுமே இருக்குது. பேக் விண்டோஸ்க்குமே இது ஒரு ஹைலைட்டாக இருக்குது. மேலும் பேக் சீட்டை பொறுத்தவரை இன்னொரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா 3 பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் பேசஞ்சருக்குமே ப்ராப்பராக ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. ரியலி நைஸ். ஓகே, இப்போ வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? ஓகே, இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெனோ டஸ்டரில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் டெயில்கேட். இந்த செக்மெண்ட்டில் டாடா சியரா மட்டும்தான் பவர் டெயில்கேட் கொடுக்குது. ஆனால் இப்போ ரெனோ டஸ்டருக்கும் வந்தாச்சு. அதை தவிர இன்னொரு ஹைலைட் என்னன்னு சொல்லிட்டுங்களா, 700 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி தருதுங்க. டாடா சியராவுக்கு 622 லிட்டர் தான் லக்கேஜ் கெப்பாசிட்டி சொன்னாங்க. ஆனால் இதில் வந்து 700 லிட்டர் வரைக்கும் லக்கேஜ் கெப்பாசிட்டி கிளைம் பண்ணுறாங்க. அது வந்து ரூஃப் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ரூஃப் வரைக்கும்ங்கிறதால நம்மளால் அதை வந்து எடுத்துக்க முடியும். ஓகே, அது தவிர ஆக்சுவலி பார்சல் ட்ரே வரும், பட் ஸ்பேஸ் காட்டுறதுக்காக பார்சல் ட்ரே வந்து கழட்டி வச்சிருக்காங்க. இங்கே வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ரைட் சைடில் ஒரு பூட் லேம்ப் ஒன்று இருக்குது. அது இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் லேம்ப் இருக்குது. அது போக பேக் ஹுக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பேக்ஸை நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்க முடியும். இது வந்து பார்சல் ட்ரே மாட்டுறதுக்கான ஒரு மவுண்ட் இது. ஸோ கன்வீனியண்ட்டாக அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி இருக்கா? ஓகே, ஸோ இந்த ஃப்ளோரை நான் தூக்கி பார்த்தேன்னா ஆக்சுவலி பார்சல் ட்ரே ஏதோ இருக்குங்க. ஸோ நீட்டாக காருக்குள்ளேயே நீங்கள் பார்சல் ட்ரே கழட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோல்டபுள் பார்சல் ட்ரேவும் இருக்குது. ஸோ இது இப்போது நமக்கு தேவையில்லை. ஸ்டெப்னி இருக்கான்னு தான் பார்க்கணும். ஸோ ஸ்டெப்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இல்லைங்கோ. இல்லை உங்களுக்கு வந்து டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட் தான் கொடுத்துருக்காங்க, டயர் மொபிலிட்டி கிட். அண்ட் அதை தவிர ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ டாப் அண்ட் வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு ஸ்பேர் வீல் கிடைக்கிறது இல்லை. அது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. அண்ட் எதிர்பார்த்தது போலவே டாப் வேரியன்ட்ஸில் மிட் வேரியண்ட்லேருந்தே 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸும் வரும். ஸோ அது வந்து அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு வசதியாக இருக்கும். திரும்ப க்ளோஸ் பண்ணுறதுமே பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது பவர் டெயில்கேட். இந்த செக்மெண்ட்டில் டஸ்டருக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்குது. இப்போ வாங்க இந்த டஸ்டருடைய சம்மரி முடிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது ரெனோ டஸ்டருங்க. ஆக்சுவலி வண்டி எல்லா வகையிலையும் பார்க்குறதுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. என்ஜின் ஸ்பெக்ஸும் இம்ப்ரெசிவாக இருக்குது. ஹைப்ரிட் கொடுத்துருக்காங்க, டர்போ பெட்ரோல் கொடுத்துருக்காங்க, டிசிடி கொடுத்துருக்காங்க, வெண்டிலேட்டட் சீட்ஸு, பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸு, அது இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பில்டு குவாலிட்டியும் தரமாக சிறப்பாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான ரகடான ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் எஸ்யூவி இந்த மார்க்கெட்டில் இப்போ வந்தாச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். மீதி வண்டிகளை விட இது ரகடாகவே இருக்குது அப்படின்னா பார்த்தா தெரியுது. எனவே ஓட்டி பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ப்ரைசிங் இன்னும் வெளிவரல. ப்ரைசிங் வந்து மார்ச்சில் வெளிவரும். அதே மாதிரி டிரைவ் ரிவ்யூஸுமே மார்ச்சில் தான் வெளிவரும். ஏன்னா அப்போ தான் டிரைவ் வந்து வச்சிருக்காங்க அவங்க. ஸோ கூடிய விரைவில் வேரியன்ஸ் என்ன, ப்ரைஸ் என்ன எல்லாமே நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் அவசியம் காத்துருங்க. நம்ம சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், நம்ம மீண்டும் சந்திக்கலாம். மேலும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.